ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கிளாஸில் ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வந்து அதுக்கு முக்கியமான குவாலிட்டிஸ், இந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு மல்டிபேக்கருக்கு சான்ஸ் உண்டு. ஓகே, நம்ம பர்ஃபெக்டாக இது மல்டிபேக்கர் ஆகும்னு சொல்ல முடியாது, பட் இந்த ஃபேக்டர்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறைய சான்ஸ் வந்து இருக்குது மல்டிபேக்கராக ஒரு ஸ்டாக் வந்து மல்டிபேக்கர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மல்டிபேக்கர்னு நம்ம எதை சொல்லுவோம்? மல்டிபேக்கர்னா ஒரு கம்பெனி வந்து அதிகமாக வளர்ந்துட்டே போகணும், கம்பெனி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகி நிறைய லாஸ்ட்டு ஒரு கிராமம் வரைக்கும் அந்த ஸ்டாக்கோட ப்ராடக்ட் வந்து ஒரு கிராமம் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அந்த கிராமம் வரைக்கும் ரீச் ஆன ஒரு ப்ராடக்டை கிராமத்துக்கு மேலேயும் எங்கேயும் அந்த ப்ராடக்ட் வந்து எதுவுமே சேர்க்க முடியாது. ஸோ அந்த கம்பெனியோட க்ரோத் வந்து குறையும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வாங்கினா தான் அந்த ப்ராடக்ட் வந்து கிராமம் வரைக்கும் போகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து அது வந்து ட்ராவல் ஆகும். தென் அதோட க்ரோத் வந்து மென்மேலும் அதிகரிச்சுட்டே போகும். வந்து குக்கிராமம் தான் வந்து லாஸ்ட் அவங்களோட கன்சியூமர். ஸோ அது மாதிரி ஸ்டாக்ல நீங்கள் ஆல்ரெடி அது கிராமம் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சுன்னா அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதோட ப்ராடக்ட் வந்து இன்னும் எக்ஸ்பெண்ட் ஆகிறதுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டாக்கை வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் பிக் பண்ணணும். இனிஷியல் ஸ்டேஜில் பிக் பண்ணால் தான் அந்த ஸ்டாக் வந்து பீக் லெவல் போகும்போது அது வந்து ஒரு மல்டிபேக்கராக மாறி நிற்கும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ என்ன பார்க்குறோம்னா, மல்டிபேக்கராக ஆகணும்னா உங்களுக்கு மார்க்கெட் கேப் வந்து ஒரு 5,000லேருந்து 30,000க்குள்ளே இருக்கணுங்க. அதாவது இது ஒரு ஸ்மால் கேப் இல்லை மிட் கேப் ரேஞ்சில் இருக்கணும். இது 5,000ஓட நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஹோன் ரிஸ்க்கு, அது வந்து நிறைய பிரச்சனையை உண்டாக்கலாம். ஓகேங்களா? தென் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த கேட்டகரியில் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, தென் க்ரோஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஹையாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கான நம்ம ரா மெட்டீரியல் வாங்குறோம்ல, அந்த ரா மெட்டீரியல் வந்து நமக்கு ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கணும். ஹையாக க்ரோஸ் ப்ராஃபிட் மார்ஜின் பண்ணுற ஒரு கம்பெனி வந்து அவங்களோட எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு செலவு வந்து மிகவும் குறைவு. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க. இப்போ நம்ம சொன்ன மாரி ஒரு 20% 30% வந்து ரா மெட்டீரியல் இருந்துச்சுன்னா இப்போ அது வந்து உங்களுக்கு மீதி இருக்கிற 70 இல்லை 80% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ல அது கன்வெர்ட் ஆகும். தென் இந்த விஷயம் வந்து எங்கே அதிகமாக கிடைக்குன்னா பிராண்ட். ஸோ ஒரு பிராண்ட் வந்து ஒன்று கிரியேட் ஆயிடுச்சுன்னா அந்த பிராண்டோட நீங்கள் அதே குவாலிட்டியில் வேற எதுவும் பிராண்டே இல்லாமல் ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பிராண்டே இல்லாமல் ப்ராடக்ட் ஒரு பாதி விலை கூட அது உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஒரு லெதர் பேக்ஸ்லாம் இருக்குது, அந்த பேக்கோட கம்பெனியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த கம்பெனி டு கம்பெனி வந்து அதோட காஸ்ட் வந்து வேரி ஆகும். ஏன்னா பேக் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சேமாக தான் இருக்கும், பட் அந்த கம்பெனியோட பிராண்டை வச்சு அதோட வேல்யூ வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அந்த பிராண்டு விஷயத்துல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்னது க்ரோஸ் ப்ராஃபிட் மார்ஜின். அது எந்த அளவுக்கு க்ரோஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஸ்டாக்ல இருக்கோ, அந்த கம்பெனியில் இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டரா மல்டிபேக்கரை சாய்ஸ் பண்றதுக்கு ஒர்க் ஆகும். தென் க்ரோத், சேல்ஸ் மற்றும் ப்ராஃபிட்ல உங்களுக்கு வந்து அந்த க்ரோத் வந்து ஒரு 20% அபோவ் இருக்கணும். ஸோ அந்த 20% அபோவ் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா இருக்கணும். இப்போ சிக்லிக்கல் பிஸ்னஸ்ன்னு வந்துச்சுன்னா, இப்போ குளிர் சாதாரண பொருட்கள், இப்போ நம்ம ஷொட்டர் எடுக்கிறோம், ஓகேங்களா, ஒரு இன்னர் எடுக்கிறோம், அது மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து குளிரில் யூஸ் பண்ணுற பொருளை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து குளிர் காலத்தில் வந்து அதிகமாக இருக்கும். அதே வந்து நீங்கள் வெயில் காலத்தில் பார்த்தோன்னா கொஞ்சம் அதோட ரேட் வந்து குறைஞ்சிதான் இருக்கும். ஏன்னா வெயில் காலத்தில் அதோட சேல்ஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த சேல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கணும், க்ரோத் ஆகிட்டே போகணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு சிக்லிக்கல் பிஸ்னஸில் அதுமாரி இருக்காது. அது என்னன்னா டைம் டு டைம், அந்த டைம் வந்துச்சுன்னா அதோட பீக்காக இருக்கும். தென் அந்த டைம் போச்சுன்னா அது ப்ராஃபிட்லேருந்து லெஸ் ஆகிடும். இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி ஒரு 10 ரூபாய்க்கு லாஸ்ட் இயர் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து 20 rupees சேல்ஸ் பண்ணுறாங்க, 30 rupees சேல் பண்ணுறாங்க, 40 rupees போடுவாங்க. இது வந்து க்ரோத்துங்க. இது வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. அதே நீங்கள் நம்ம சொன்ன மாரி ஒரு சிக்லிக்கல் பிஸ்னஸ்ன்னு எடுத்தோன்னா ஒரு 10 ரூபாய்க்கு இன்னைக்கு க்ரோத் பண்ணுறாங்க இந்த வருஷம், இந்த குவார்ட்டர், நெக்ஸ்ட் குவார்ட்டர் வந்து அவங்களோட க்ரோத் வந்து 15 மாறுது. தென் அதுக்கு அடுத்த குவார்ட்டர் வந்து இவங்களோட க்ரோத் வந்து 5 ஆயிடுது. ஸோ இங்கே பாருங்க, 10லேருந்து 15 மாறும்போது 50% க்ரோத். இப்போ 50%லேருந்து இங்கே 5 ஆகுது. ஏன்னா இது ஒரு சிக்லிக்கல் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸோட இந்த தேர்ட் குவார்ட்டர்லயோ இல்லை ஃபோர்த் குவார்ட்டர்லயோ இந்த பிஸ்னஸோட சேல்ஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ இந்த சேல்ஸ் வந்து கம்மியாச்சுன்னா
உங்களுக்கு பாருங்க, இதுலேருந்து இது எவ்வளோ டவுன் ஆயிடுச்சு, ஐ திங்க் 65% வந்து இது வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ 60% இங்கே டவுன் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து இது வந்து 10 பண்ணுதுன்னு வச்சுங்க. இப்போ 10 ஆச்சுன்னா இது 100% ப்ராஃபிட்னு சொல்லுவோம். இப்போ 5ல இருந்து 10 ஆச்சுன்னா இது வந்து 100% ப்ராஃபிட்னு சொல்லுவோம். ஆனால் இது தப்பு கணக்கு. ஆக்சுவலாக வந்து இங்கே 15 இருந்திருக்கு. இதுல இருந்து நம்ம இதை கேல்குலேட் பண்ணனா இன்னமும் growth வந்து டவுன்ல தான் இருக்கு. ஸோ இது மாதிரி growth வந்து நீங்க சிக்லிக்கல் பிசினஸ்ல உங்களால பண்ண முடியாது. அது மாதிரி நீங்க சிக்லிக்கல் பிசினஸ்ல growth எந்த அளவுக்கு ஹையா போதோ அந்த அளவுக்கு ஸ்டாக் ப்ரைஸ் ஹையா போகும், லோ ஆகும்போது லோ ஆயிடும். ஸோ சிக்லிக்கல் பிசினஸ்ல நம்ம மல்டி பேக்கரை கண்டுபிடிக்கிறது ரேர், அது கஷ்டம். ஓகே, தென் ஆப்ரேட்டிங் லிவரேஜ்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஆப்ரேட்டிங் லிவரேஜ்னா கேபெக்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கேபிட்டல் வந்து உடனே வந்து அது கன்வெர்ட் ஆகி நமக்கு ப்ராஃபிட்டா வரணும். எந்த அளவுக்கு வேகமா வந்து அது கன்வெர்ட் ஆகி நமக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜ் வந்து சூப்பரா ஒர்க் ஆகுங்க. இப்போ நம்ம ஒரு கடை வச்சுட்டு இருக்கோம், அந்த கடை நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், இன்னொரு கடை திறக்கிறோம். அந்த கடையை திறந்த உடனே அதுல சேல்ஸ் வந்து நிறைய வரணும். ஸோ அந்த சேல்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், டக்குன்னு இவங்களோட ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து கம்மியாயிடும். ஏன்னா 2 கடைக்குமே இவங்க எலக்ட்ரிக் பில் சேமா பே பண்ணுவாங்க. 2 கடைக்குமே இல்லை பக்கத்துல ஒரு பங்க் கடை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 2 கடைக்கும் வந்து மேக்சிமம் வந்து வேரியபிள் ஃபீஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜ் வந்து டக்குன்னு கிடைக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கேபெக்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எந்த அளவுக்கு வேகமாக டர்ன் அவுட் ஆகுதோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லது ப்ராஃபிட்ல. ஓகே, நெக்ஸ்ட் 4th நம்ம பார்க்காம இருக்கோம், growth is lesser than ROE. அப்போ இந்த 20% வந்து ROE 20% ஒரு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஈஸியா எடுத்து put the money to invest for next year growth. ஸோ இவங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 100 கோடி சேல்ஸ் பண்ற ஒரு கம்பெனி 20 கோடிக்கு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணுதுன்னா அந்த ப்ராஃபிட் வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு 20% நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த 20% இந்த 20 crores வந்து இவங்க ஈஸியாக பே பண்ணி இது பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களோட வந்து டோன்ட் நீட் ஹெவி கேபிட்டல். இவங்களுக்கு வந்து அதிகமாக கேபிட்டல் தேவைப்படாது. உங்கள் சேல்ஸை விட உங்களோட growth-ஐ விட உங்களோட ROI அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, தென் EPS growth. இப்போ பாருங்க, நம்ம ப்ராஃபிட் growth பார்த்தா, சேல்ஸ் growth பார்த்தா 20 இருக்கணும். ஸோ EPS growth வந்து greater than 20 இருக்கணும். ஸோ அது மாதிரி greater than 20 எப்போ வரும்னா இந்த யூகிட்டியை வந்து டைல்யூட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், யூகிட்டி வந்து டைல்யூட் பண்ணக்கூடாது. கம்பெனி நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு காசு தேவைன்னு சொல்லிட்டு யூகிட்டியை டைல்யூட் பண்ணுவாங்க, இல்லை யூகிட்டியை இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது மாதிரி நேரத்தில் இவங்க வந்து கம்பெனியோட EPS growth வந்து நிறையவே அடி வாங்கும். ஸோ உங்களோட இந்த நீங்க சாய்ஸ் பண்ற கம்பெனி வந்து அடிக்கடிக்கு யூகிட்டி டைல்யூட் அண்ட் யூகிட்டி இஷ்யூ வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா, தென் EPS growth முடிஞ்சு. 7th பாயிண்ட் PE அண்ட் PB எக்ஸ்பென்ஷன். லோ வேல்யூவேஷன்ல ஒரு ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா அந்த PE வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்கு. பட் என்னதான் நீங்க growth உள்ள கம்பெனில ஒரு ஹையர் வேல்யூவேஷன்ல வாங்கிட்டீங்கன்னா அந்த வேல்யூவேஷன் வந்து உங்களுக்கு PE கான்ட்ராக்ஷனும் ஆகும். ஸோ அந்த PE கான்ட்ராக்ஷன் ஆச்சுன்னா உங்களோட EPS growth வந்து நில் ஆக்கிடுங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு 100 ரூபாய் இருக்கிற ஸ்டாக் வந்து ஒரு 20% growth ஆகுது, அதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 100 ரூபாய். ஸோ அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பட் 70 PE இருக்கு. ஓகேங்களா, 70 PE இருக்கு ஹை வேல்யூவேஷன்ல. ஸோ அந்த ஸ்டாக்கை 20% உங்களுக்கு EPS growth பண்ணிச்சுன்னா 120 ஆயிடும். ஓகேங்களா, 100 ரூபாய் இருந்தது 120 ஆயிடும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். பட் உங்களோட ஹையர் வேல்யூவேஷன் IPE 70, அந்த IPE வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ஷன் ஆச்சுன்னா 35க்கு வந்துச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 120ல இருந்து நேரா 60க்கு வந்துடும். ஏன்னா PE கான்ட்ராக்ஷன் ஆயிடுச்சு. எங்கிருந்து 70ல இருந்து 35க்கு வந்துச்சு. ஆஃப் த பார்ட் PE வந்து கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு. PE எக்ஸ்பென்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்க வேல்யூவேஷன் லோவில் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து நீங்க நிறைய ப்ரிஃபர் பண்ணணும். ஓகே, தென் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர் வந்து உங்களுக்கு வந்து 50,000ல இருந்து மேக்ஸிமம் 1,05,50,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு ஸ்டாக்ல வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னா, நிறைய பப்ளிக்ஸ் இருந்தாங்கன்னா அந்த ஸ்டாக் அவங்களுக்கு வந்து என்னன்னே தெரியாது. ஸோ நீங்க எடுத்தீங்கன்னா நம்ம
பப்ளிக் ஃபேமஸ் ஸ்டாக்ஸ்லாம் வந்து இப்போ டிமார்ட், நம்ம இன்ஃபோசிஸ், இது மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக்ஸ். தென் இது மாதிரி நிறைய நியூஸ் சேனலில் வந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையவே இருக்கும். உங்களுக்கு 3 lakh 5 lakh 10 lakh 20 lakhsல கூட நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர் இருப்பாங்க. அது மாதிரி ஸ்டாக்ல நீங்கள் இன்ன ஆனீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து கம்பெனியோட வேல்யூ வந்து தெரியவே தெரியுது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 rupees அதிகமாச்சுன்னா வாங்கி வித்துருவாங்க, 10 rupees கம்மியாச்சுன்னா வாங்கிடுவாங்க. அது மாதிரி பீப்புள் வந்து நிறைய லிக்விடிட்டி இருக்கிற ஸ்டாக்ல வந்து நிறைய இவங்க வந்து ட்ரேடிங் தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை தான் உண்டாகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டரை செலக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து மினிமம் வந்து 50,000 இருந்தோம், மேக்ஸிமம் வந்து 1,50,000 இல்லை ஒரு 2 lakhs வரைக்கும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பட் 50,000 கீழே போனீங்கன்னா அது வந்து ரிஸ்க். ஸோ அதை பார்த்துங்க. தென் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஒரு கம்பெனி வந்து ரன் ஆகுது, சேல் பண்ணுது, அவங்க வந்து 100 கோடிக்கு சேல் பண்ணி ஒரு 50 கோடி ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து அவங்க கையில் எவ்வளோ வருது, ஸோ அது முக்கியம். ஸோ ப்ராஃபிட்ன்றது வேற, ஓகே, அதில் வந்து அனதர் இன்கம் ஆட் ஆகும், உங்களுக்கு நிறைய விஷயம் ஆட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு டேக்ஸ் கம்மியாகும், அதனாலேயே ஆகிடும் ப்ராஃபிட் அதிகமாக. ஸோ இது மாதிரி விஷயம்லாம் தென் வந்து உங்களுக்கு மேக்சிமம் அனதர் இன்கம்ல நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு மறைப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்னா இந்த கம்பெனி வந்து இந்த ப்ராடக்டை இல்லை அவங்களோட கம்பெனியோட பிஸ்னஸ் ரன் பண்ணி அதில் சம்பாதிக்கிற காசு வந்து உங்களுக்கு அபோவ் 100 crores இருக்கணும். அது மாதிரி கம்பெனியை நீங்கள் நல்லாவே நம்பலாம். அது கீழே இருக்கிற கம்பெனிஸ் வந்து நீங்கள் நம்ப முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 100 கோடிக்கு மேலே பண்ணுற கம்பெனிக்கு வந்து கம்பெனியை வந்து பெருசாக்கணும்னு நினைப்பாங்க. பட் அதோட கீழே பண்ணுற கம்பெனி நிறைய ஆஃபர் கிடைச்சுன்னா அவங்க விட்டுட்டும் ஓடிடுவாங்க. ஸோ 100 கோடிக்கு மேலே கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பண்ணுற கம்பெனியை நீங்கள் வந்து ஈஸியாக த்ரஸ்ட் பண்ணலாம். ஓகே. அண்ட் தென் டேட் ஆஃப் லிஸ்டட் கம்பெனிஸ். ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகி இப்போ நம்ம மல்டிபேகர்னு பார்க்குறோம். ஒரு 5,000 30,000 வரைக்கும் நம்ம ஸ்டாக்ஸ் வந்து நம்ம சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கேன். அதில் நீங்கள் நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2006, 2008, 2011, 2012, ஸோ அதுமாரி கம்பெனிஸை நீங்கள் சாய்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து 10 வருஷம் 20 வருஷம் இல்லை 15 வருஷம் அவங்க வந்து ரன் பண்ணியிருக்காங்க கம்பெனியை. அவ்வளோ ரன் பண்ணியும் அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட் கேப் வந்து 5,000 இல்லை 10,000 6,000 ரன் ஆகுதுன்னா அது மாதிரி கம்பெனியில் க்ரோத் இல்லை. அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ்க்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த பிஸ்னஸோட ப்ராடக்ட் வந்து அந்த அளவுக்கு மக்கள் இடத்துல ரீச் ஆகல. ஒரு கம்பெனி வந்து நல்ல கம்பெனின்னு நம்ம சொல்லணும்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துலேயே வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அதோட மார்க்கெட் கேப் வந்து டபுள் ட்ரிபிள் ஆகிட்டு போயிட்டே இருக்குங்க. உங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட் கேப் வந்து அதே இடத்துல நிற்குதா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு இப்பயும் அதே லெவலில் இருக்குன்னா அப்போ கம்பெனியை வந்து பெரிய பிரச்சனை சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க யூக்விட்டி டைலூட் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் வந்து யூக்விட்டி இஷ்யூ பண்ணுவாங்க. அது மாதிரி கம்பெனியில் நீங்கள் போகக்கூடாது. ஸோ நீங்கள் மல்டிபேக்கரை பார்க்குறீங்கன்னா இப்போ 5,000னா இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக ஐபிஓவில் இல்லை லிஸ்டட் கம்பெனின்னு பார்க்கலாம். இப்போ 30 crores ஒரு 10 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த 30 crores 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்துச்சு கம்பெனி, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மார்க்கெட் கேப்பாக இருந்துச்சு, இப்போ ஆனால் 30,000 crores மாதிரி இருக்குது. அதை வந்து நீங்கள் கெஸ் பண்ணணும். ஓகே. தென் மார்க்கெட் கேப் டு சேல்ஸ். இப்போது இது வந்து லெஸ்ஸாக இருக்கணும். அது எதுக்குன்னா பெட்டர் வேல்யூவேஷன். இப்போது 30,000 கோடி மார்க்கெட் கேப் உள்ள ஒரு கம்பெனி வந்து ஓகே அவங்க வந்து சேல்ஸ் எவ்வளோ பண்ணுறாங்க, 30,000 கோடிக்கு அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியோட மார்க்கெட் சேல்ஸ் வந்து 1 இருக்கும். ஸோ அது மாதிரி கம்பெனி வந்து உங்களுக்கு வேல்யூவேஷன் சூப்பராக இருக்கும். அவங்களோட மார்க்கெட் கேப் வந்து 30,000, பட் அவங்க சேலே 30,000 பண்ணுறாங்க. வரக்கூடிய காலங்களில் அவங்க மார்க்கெட் கேப்போட அதிகமாக சேல் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு சேல் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க ப்ராஃபிட் வரும். ஸோ சேல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ த மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ கைஸ் இன்னைக்கு வந்து நம்ம மல்டி ஃபேக்டரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இதில் நிறைய டவுட்ஸ் வரும் உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக டவுட்ஸ் கேளுங்க, என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் தயவுசெய்து. இந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு எந்த ஸ்டாக் கிடைச்சாலும் பட் தேடுறது ரொம்ப கஷ்டம். பட் இதுதான் ஹோல் மல்டிபேக்கரோட மெயின் க்ரைட்டீரியாஸ். ஓகேங்களா. இந்த க்ரைட்டீரியாஸை கிராஸ் பண்ணிச்சுன்னா நிச்சயமாக கண்ணை முடியும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கலாம் ட்ரஸ்ட் பண்ணி. பட் இந்த க்ரைட்டீரியாஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா நிறைய கொஷின் கேட்கணும். நான் உங்களுக்கு வந்து நிறைய விளக்கம் கொடுப்பேன்.
இது வந்து ஒரு சீரியஸாகவே எடுத்துக்குவோம். ஃபைண்ட் மல்டி பேக்கரை நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு என்ன கிட்ட கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டீப்பாக வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பேன். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னை என்கரேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.